ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். லூயிஸுக்கு தான் அவ்வளோ பெரிய ரூம் இருக்கே, அப்புறம் எதுக்கு இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு வேறு சங்கம் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. உடனே ஜாக்லினோ, போக்ஷலோட பாய் ஃப்ரெண்ட் தானே இவர், இப்போ போக்ஷல் கூட வேற சா இருக்காரு, அவங்கள வாட்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இங்கே உட்காந்துருக்காரு போல் அப்படின்ட்டு வேறு கதை கட்ட ஆரம்பிச்சிருவோம். உடனே லீயும் சும்மா இல்லாமல், நான் தான் சொன்னல ரெண்டு பேருமே போக்ஷலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அந்த காப்பி கேட் பையனும் அப்போ நானும் பார்க்குறேன் அப்படின்ட்டு வர வளர ஆரம்பிச்சிருவான். அப்போ லீ சொன்னது உண்மையாக இருந்தால் போக்ஷல் ரொம்ப கொடுத்து வச்சவல்ல, ரெண்டு பேருமே ரொம்ப பெஸ்ட்டு, அதில் யார் இவன் சூஸ் பண்ண போகிறான், எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே அந்த காப்பி கேட் பையனும் வேறு யாராக இருக்கும், சாவை தான் சூஸ் பண்ணுவா, ஏன்னா அவர் தான் பயங்கர மேன்லியாக ரொம்ப டேலண்டடாக இருக்காரு அப்படின்ட்டு வேறு மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருப்பான். சாவை இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாராம். உடனே லீயும், லூயிஸ் மட்டும் என்ன சாதாரண ஆளா, அவர் எவ்வளோ பெரிய பணக்காரன், ரொம்ப ஜென்யூனான ஆள் அப்படின்னு நான் வேறு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஆமாம் மாறி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு வேற கேட்பாரு. மாறி ஆல்ரெடி கான்லர் பலம் பிடிச்சி செம்மையை வேற கத்தி விட்டுருவா. உடனே சாவம் உள்ளே வந்துட்டு வரான். சாவை பார்த்தோன்னே எல்லாரும் வேற செதறி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ பேசுனதெல்லாம் கேட்டிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சாவா எல்லாத்தையும் தான் கேட்டிருப்பார்ல, செம்ம கடுப்பில் வேற நின்றுட்டு இருப்பாரு. இந்த லூயிஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லைனாலும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கட் பண்ணால் கூவா தான் கட்டுவாங்க. கூவம் $1 million வாங்கிட்டு ஜாலியாக அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேற உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். போக்ஷல் கிட்ட ஆட்டை போட்ட பாட்டி வேற பின்னாடியே உட்காந்து இவன் பேசுறதுல வேற கேட்டுட்டு இருக்கோம். இவன் பையன் ஏதோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்கும் போலியே அப்படின்னு சொல்லிட்டு போக்ஷல் கிட்ட யூஸ் பண்ண அதே டெக்னிக்கை வேற யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஐயோ எனக்கு குறைக்க இருந்துச்சு, கொஞ்சம் போய் தண்ணி வாங்கிட்டு வரியாப்பா அப்படின்லாம் வேற கேட்டுட்டு இருக்கும். இவனும் பேக்கை கையிலேயே வச்சுட்டு வர போவானா, இந்த பேக்கில் என்ன தான் இருக்குன்னு தெரியலையே, கையிலேயே வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான், எப்படியாவது ஆட்டையை போட்டுடணும் அப்படின்னு வேற மாஸ்டர் பிளான்லாம் போடுவாங்க. அவனும் தண்ணிலாம் வாங்கிட்டு வந்து வேற கொடுத்துருவான். இப்போ ரொம்ப தேங்க்ஸ் பண்ணி, இல்லைனா நான் செத்தே போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பபுள் கம் எடுத்து அவன் தலையில் வேற ஒட்டி விட்டுருவோம். ஐயோ தம்பி, யாரும் தலையில் பபுள் கம் ஒட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பச்சையாக வேற நடிக்க ஆரம்பிச்சிடும். கோவா என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்படின்னு வேற செக் பண்ணிக்கிட்டு இருப்பானோ, உடனே அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த பேக்கை தூக்கிட்டு வர ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஏ பாட்டி நில்லு அப்படின்ட்டு வர கற்றுக்கிட்டு இருப்பான். அந்த பாட்டியும் போயிட்டு அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி வர பார்ப்பாங்க. உள்ளே பார்த்தா $1 million இருக்கும்ல, அதை பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆகிடுவாங்க. இவ்வளோ பணமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டிக்கிட்ட காசை தொலைச்சிட்டு தான் கூவம் வேறு வழி இல்லாமல் மாறி அம்மாவோட புக் ஸ்டாலுக்கு வேற வந்திருப்பான். மாரியோட அம்மாவும் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு, நீங்கள் கூ தானே, என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தானே, நான் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், நீங்கள் உள்ளே உட்காருங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. வந்து லூயிஸ் ஆப்போசிட்லேயே வேற உட்காந்துக்கிட்டு இருப்பான். லூயிஸை வேற சாக்லேட் திருடிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கம் வேற எடுத்து வச்சுப்பான். இது எதுவுமே தெரியாமல் பேக்கும் ட்ரெஷர் பாக்ஸை தூக்கிட்டோன்ற சந்தோஷத்தில் வேற நின்றுக்கிட்டு இருப்பாரு. அந்த ட்ரெஷர் பாக்ஸை இவர் எப்படி எடுத்தாருன்னு சொல்லிட்டு தான் இப்போ காட்டுவாங்க. கிம்மும் லூயிஸை வேற ட்ரெஷர் பாக்ஸை பற்றி வீட்டில் பேசிக்கிட்டு இருப்பாங்களா, அதை வேற திருட்டுத்தனமாக இவர் ஒட்டு கேட்டுட்டு இருப்பாரு. என்னது ட்ரெஷர் பாக்ஸா, ஒரு வேளை ஏதாவது ரொம்ப காஸ்ட்லியான பொருளாக இருக்குமோ, பேசாமல் நம்ம அதை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி இவர் பூசானுக்கு போய் அந்த ட்ரெஷர் பாக்ஸை வேற தூக்கிடுவார். அப்படி என்ன இதில் இம்பார்ட்டண்ட்டாக வச்சிருப்பான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அதையும் வேற ஓப்பன் பண்ணுவார். உள்ளே பார்த்தா பழைய டாக்குமெண்ட்ஸும் பழைய கேசட்ஸும் தான் இருக்கும். என்னது இது, இதெல்லாமா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வேற திருப்பி பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்போன்னு பார்த்து இவங்க ஒய்ஃப் வேற கால் பண்ணுவாங்களாம். இப்போ எதுக்கு கால் பண்ண அப்படின்ட்டு வேற எரிஞ்சு விழுந்துட்டு இருப்பாரு. ஹலோ, உங்கள் ஃப்ரெண்டு கோ இங்கே தான் வந்திருக்காரு, சீக்கிரம் வாங்க, உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. ஆமாம் அங்கே என்ன பண்ணுறான், தோ இமிடியேட்டாகவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை வேற உழுந்து வச்சுட்டு வேற கிளம்பிடுவார். அவர் தோ வந்துடுறாராம் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. உடனே லூயிஸும், ஆமாம் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் பேக்கை பார்த்துருக்கலாமே, எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்லாம் வேற கிராஸ் கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பான். என்னோட பேக் ஒருத்தவங்க திருடிட்டாங்க, அதில் தான் ஃபோன்லாம் வச்சுருந்தேன், அதனால தான் அவரை என்னால் கான்டாக்டே பண்ண முடியல, எனக்கும் வேறு வழி இல்லை, அதனால தான் இந்த புக் ஸ்டாலுக்கே வந்தேன் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். எதுவும் உங்கள் பேக்கை திருடிட்டாங்களா, இந்த மாதிரி ஆளுங்க ஒன்றுமா இந்த ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, யார் திருடினா அப்படின்ட்டு வர மாரியோட அம்மாவும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது யார் என்னெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாரு. உடனே நம்ம லூயிஸும், போக்ஷலோட பேக்கை கூட ஒரு வாட்டி இப்படி தான் திருடிட்டாங்க அப்படின்லாம் வர சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை விடுங்க கூ, நீங்கள் ஒரு வாட்டி சேர்வுமனோட வீட்டுக்கு கால் பண்ணிங்களா என்ன அப்படின்ட்டு வர கேட்பான். என்னது சேர்வுமன் வீட்டுக்கா, நான் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கூ வர பச்சையாக நடிக்க ஆரம்பிச்சிருவான். உண்மையை தான் சொல்கிறீங்களா அப்படின்ட்டு வர இவனும் அப்படியே டவுட்ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டு இருப்பான். உடனே மாரியோட அம்மாவும் ஒரு ட்ரெஸ் எடுத்து வேற லூயிஸ் கிட்ட காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், இது நான் மாரிக்காக வாங்கினேன் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு ஜீன்ஸ் டைப்பில் பேண்ட் போட்டால் சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு வேற சொல்லுவானா, இதுக்காக தான் ஷாப்பிங்க்கு எங்கிட்ட சஜஷன் கேட்டேன் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் மாறி உங்களா மாதிரியே கிடையாது, சம்டைம்ஸ் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க அப்படின்லாம் வேற கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். உடனே மாரியோட அம்மாவும், அவள் எனக்கு மட்டும் பொண்ணு இல்லையே, அவள் கொஞ்சம் அவங்க அப்பா மாரி அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து பேக்கோ வேற உள்ளே வந்துடுவார். ஆமாம் ஹனி, நீங்கள் என்ன இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்க அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பாங்க. இவங்களை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் உடனே கூகுள்கிட்ட போயிட்டு, நீ இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு வேற கத்த ஆரம்பிச்சிருவாரு. லூயிஸ் நீயுமா இங்கே இருக்க அப்படின்ட்டு வேற பயங்கர ஷாக் ஆகிடுவார். சரி ஓகே நீ ஏஞ்சிரு, வா வெளில போகலாம் அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பாராம். உடனே அவரோட ஒய்ஃபும், எதுக்கு இப்போ இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க, ஏதாவது தப்பாக நினச்சிக்க போகிறாரு, கோ நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வாங்க, நம்ம நிறைய பேசலாம் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட ஏதாவது சொன்னானா என்ன அப்படின்ட்டு வேற பேக்கும் பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருப்பாரு. அவர் என்கிட்ட என்ன சொல்கிறதுக்கு இருக்குது, ஏதாவது இருக்கா என்ன அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. சரி ஓகே ஒன்றும் இல்லை விடு அப்படின்ட்டு வேற சொல்லிடுவார். உடனே
உடனே லூயிஸும் பேக் ஒரு நிமிஷம் இருங்க, உங்கள் ஃப்ரெண்டு தானே அன்றைக்கி லேட் நைட்டில் வீட்டுக்கு கால் பண்ணார் அப்படின்ட்டு வேற கேட்பான். அப்படியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, வேறு ஏதாவது ராங் நம்பராக இருக்கும், இவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவரை வேற ஓடிடுவார். டேய் உன் மனசில் என்ன தானே நினச்சிட்டு இருக்க, என்ன என்னை பிளாக்மெயில் பண்ணணும்னு நினைக்கிறியா, உன்னை இந்த ஊரை விட்டு தானே போக சொன்னேன், இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பாரு. நீங்கள் வேற என்னோட காசு தொலைஞ்சிடுச்சு, திருடிட்டாங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவான். என்னது திருடிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக் ஆகிடுவார். எங்கே கட் பண்ணால் நம்ம மாரியே தான் கட்டுவாங்க. என்ன வீட்டில் யாருமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட ரூமுக்கு வேற வந்து பார்ப்பா. அங்கே தான் லூயிஸோட ட்ரெஷர் பாக்ஸ் இருக்கும்ல, இதெல்லாம் என்ன கேசெட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேற எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பா. ஒரு வேளை இது ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற டிவியில் அந்த பழைய டெக்கெல்லாம் கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம்னு சொல்லிட்டு வேற ட்ரை பண்ணுவா. ஆனால் அது வேற உள்ளே போய் மாட்டிக்கும். ஐயோ ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சா என்ன, உள்ளே மாட்டிக்கிச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற அந்த டெக்கை போட்டு தட்டுன்னு தட்டிக்கிட்டு இருப்பா. நானே கையில் காசு இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன், இப்போ எப்படி நான் கொரியா விட்டு வெளில போகிறது அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பான். டேய் உனக்கு காசு கொடுத்துட்டோம், நான் உன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்குமா, உன் மனசு என்ன தானே நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு வேற பேக்கும் பயங்கர டென்ஷன் ஆவார். இப்போ டென்ஷன் ஆகிறதுக்குலாம் எதுவும் இல்லை, நீங்கள் திருப்பி காசு கொடுங்க, நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன், உங்கள் கண்ணு முன்னாடியே வரமாட்டேன் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். உன் மனசில் நீ என்ன தானே நினச்சிக்கிட்டு இருக்க, $1 million என்ன உனக்கு மரத்தில் கைக்குதுன்னு நினைப்பா, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அதை ரெடி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேக்கம் வேற பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் லூயிஸ் வேற புக் ஷாப்லேருந்து கிளம்பிடுவான். லூயிஸ் அடிக்கடி வா நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவனை வேற வெளில வருவானா, வெளில ஒரு காரில் வேற ஒருத்தன் உட்காந்து வேவ் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி வேற இருக்கும். லூயிஸை வேற அதை பார்த்துருவான், யார் இது அப்படின்ட்டு வேற யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சரி ஓகே நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேற அங்கேருந்து கிளம்பிடுவான். இங்கே கட் பண்ணால் போக்ஸில் வேற லூயிஸ்க்கு கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரிங்கு வேற வாங்கிட்டு இருப்பா. இதை நான் எனக்கு பிடிச்சவருக்காக வாங்குறேன், ஸோ பெஸ்ட்டாக இருக்கிற ரிங்காக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வேற சூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. இன்றைக்கி 2 பேருமே சேர்ந்து டேட் போகலான்னு வேற பிளான் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ அந்த டேட் முடிஞ்ச உடனே இந்த ரிங்கை கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்லாம் வேற ஸ்கெட்ச் போட்டு வச்சிருப்பா. உடனே லூயிஸை வேற அந்த டைம் வந்துருவான். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான இடத்துக்கு போகலாம் போக்ஸில் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். சரிடா எங்கே வேணாலும் போகலாம், எங்கே போகலாம் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு வேற கேட்பா. வேற எங்கே போக்ஸில் வேர்ல்டுக்கு போகலாமா அப்படின்ட்டு வேற சொல்லுவான். என்னது போக்ஸில் வேர்ல்டா எங்கடா அப்படின்ட்டு வேற கேட்பா. நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். என்னது வீட்டுக்குள்ளேயே தானா அப்படின்ட்டு வேற பயங்கர ஷாக் ஆகிடுவா. ஆமாம் இந்த வீட்டில் நம்ம 2 பேரும் ஒன்றா தானே வாழ்ந்தோம், ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன் கூடயே இருந்தேன், ஆனால் இப்போது என்னால் உன் கூட இருக்கவே முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனால் நம்ம இன்றைக்கி இங்கேயே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். சரி என்ன பண்ணலாம் சொல்லு அப்படின்ட்டு வேற கேட்பா. ஒரு நிமிஷம் இரு அப்படின்ட்டு வேற சொல்லுவான். உடனே அவன் ஆர்டர் பண்ண எல்லா திங்ஸும் வேற டெலிவரி வர ஆரம்பிச்சிடும். என்னடா பண்ணுற அப்படின்ட்டு வேற கேட்பா. இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு திங்ஸ் எல்லாம் எடுத்து வேற ட்ரை பண்ணி ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே போக்ஷிலுக்கு இதெல்லாம் ஆல்ரெடி நடந்த மாதிரியே இருக்குடா எனக்கு அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆல்ரெடி நடந்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற அந்த ரிட்டர்ன் பண்ணியிருப்பான் ஒரு பேகு, அதை வேற திருப்பி வாங்கிட்டு வந்திருப்பான். இங்கே பார்த்தியா ப்ளீஸ் இந்த வாட்டி நான் உழைச்சி தான் இதை சம்பாதிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை எனக்காக வாங்கிக்கோ அப்படின்ட்டு வேற சொல்லுவான். ஆனால் இப்போவும் இது ரொம்ப காஸ்ட்லி தான்டா அப்படின்ட்டு வேற சொல்லுவாள். ப்ளீஸ் என்னை ரிட்டர்ன்லாம் பண்ண சொல்லாத, நான் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குழந்த மாதிரி வேற அழ ஆரம்பிச்சிருவான். சரி ஓகே நான் இந்த வாட்டி வாங்கிக்கிறேன், ஆனால் அடுத்த வாட்டி இதே மாதிரி திருப்பி காஸ்ட்லியான பொருளாக நான் வாங்கிக்க மாட்டேன், வாங்கிட்டு வந்தால் நான் ரிட்டர்ன் தான் போட சொல்லுவேன், பார்த்துக்கோ அப்படின்ட்டு வேற சொல்லுவாள். சரி டைம் ஆகிடுச்சு, உனக்கு பசிக்கலையா, நான் வேணா ரேமன் செஞ்சு தரட்டுமா அப்படின்ட்டு வேற கேட்பா. இன்றைக்கி நீ எதுவுமே சமைக்கிறதா, உனக்காக நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூயிஸே வேற சமைக்க ஆரம்பிச்சிருவான். சமைக்கிறன்ற பேரில் போக்ஸில் தான் எல்லாத்துக்குமே வேற வேலை வாங்கிட்டு இருப்பான். அவளாலையும் தாங்க முடியாமல் கிச்சன்லேயும் ஒரு ஓரமாக வேற உட்காந்துப்பா. டே என்னால் முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சமைச்சும் முடிச்சிருவான். சரி ஓகே சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பயங்கர எக்ஸைட்டடாக சாப்பிட ஆரம்பிப்பாங்க. டேய் நீ தாண்டா சமைச்ச, ஆனால் நான் ஏன் இவ்வளோ டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற பாக்ஸ்லாம் புலம்பிக்கிட்டு இருப்பா. இவனும் மனசாட்சியே இல்லாமல் நீ அனிமா ரொம்ப பசியில் இருக்கேன்னு நினைக்கிறா, வா ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற சமைச்சதை எடுத்து ஊட்டி விடுவான். அவள் வாயில் எடுத்து வச்சவொடனே அப்படியே கொமட்டிட்டு வேற வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப வேற கண்ட்ரோல் பண்ணிட்டு வேற உட்காந்துக்கிட்டு இருப்பா. உடனே லூயிஸும் எப்படி இருக்குது சொல்லவே இல்லை அப்படின்ட்டு வேற கேட்பான். சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேற தலையாட்டிகிட்டு இருப்பா. எனக்கு தெரியும் நான் உனக்கு டெய்லி வந்து சமைச்சு தரேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். ஐயோ இதுவே தாங்க முடியலையே, இன்னும் டெய்லி வரையா அப்படின்ட்டு வேற மனசுக்குள்ளேயே கதறிட்டு இருப்பா. உடனே லூயிஸும் என் பாட்டி இப்போ தான் தெரியுது என்ன ஏன் இவ்வளோ கிரேட் குக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வேற இவனும் சீன் போட்டுட்டு இருப்பான். இந்த பக்கம் கிம்மா வேற போக் நமக்கு மேக்ஸில் டெஸ்ட் வேற கொடுத்துருப்பாரு, ஒரு சம்மு கூட ஒழுங்காக போட்டிருக்க மாட்டான், எல்லாமே வேற தப்பாக இருக்கும். ஆமாம் போக்னாம் நீங்கள் ஏதோ மல்டிப்ளிகேஷன்லாம் பண்ணுவேன்னு சொன்னீங்க, ஆனால் நீங்கள் எழுதின சம்மெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே, நான் வேணா ஒரு சிம்பிளாக ஒரு கொஷின் கேட்கட்டுமா, 9 × 9 என்னது அப்படின்ட்டு வர கேட்பாரு. கேட்க ஏதோ ஐஸ்கிரீம் பேர் மாரி இருக்குது அப்படின்ட்டு வர நக்கலை வர பேசிக்கிட்டு இருப்பான். இவருக்கு உச்சக்கட்டத்துக்கு போயிடும், டென்ஷன் தாங்க முடியாமல் என்னால் முடியலடா டே அப்படின்ட்டு வர உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. உடனே யோவும் பார்த்துட்டு என்னாச்சு கிம் உங்களுக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, உடம்பு ஏதாவது சரியில்லையா அப்படின்ட்டு வர கேட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னால் போக்னாமுக்கு சொல்லிக் கொடுக்கவே முடியல, அவனுக்கு ஒன்றுமே தெரியல, இதுக்கு மேலே அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா வயசாகி செத்து போயிடுவேன் அப்படின்ட்டு வர ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. உடனே யோவும் இதுக்கு மேலே நல்லா பொறுமையாலாம் இருக்க முடியாது, அவனை என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு வேற
செம்ம டென்ஷனாக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பக்கம் லூயிஸும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாத்திரம்லாம் வேற கழுவிட்டு இருப்பான். உன் கையை காட்டு, கையெல்லாம் இப்போ ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆயின்மெண்ட்லாம் வேற போட்டு விட்டுட்டு இருப்பா. போக்ஷேல் பாத்திரம் தேய்ச்சா 50 சென்ட் தருவல்ல, எங்கே தரவே இல்லை குடு அப்படின்ட்டு வேற கேட்பான். அடப்பாவி உன்னாத மறக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற 50 சென்ட்டுக்கு பதில் அந்த ரிங் எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு வேற பிளான் பண்ணியிருப்பா. கரெக்டாக கொடுக்கலான்னு எடுக்கும்போது ஃபோன் வேற அடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற அட்டன் பண்ணுவா. தான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, உன் தம்பிக்கு படிப்பே ஏற மாட்டேது, வந்து அவனை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. லூயிஸும் என்னாச்சு அப்படின்ட்டு வேற கேட்பான். வேற யார், என் தம்பியை பற்றி தான் கம்ப்ளைண்ட் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. என் மச்சானா அப்படின்ட்டு வேற கேட்பானா. ஆமாண்டா ஆமாம் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. இந்த பக்கம் பேக் அவங்க ஒய்ஃபோட புக் ஸ்டோருக்கு வேற கூப்பிட்டு வந்துருவாரு. இங்கே பாரு, நான் நாளைக்கு பணத்தோட வரேன், அது வரைக்கும் நீ இங்கேயே எதுவும் முட்டாள்தனமாக பண்ணி தொலையாது அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சரி உங்கள் ஒய்ஃப் இங்கே வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வேற கேட்பான். என் ஒய்ஃப் நாளைக்கு வரைக்கும் இங்கே வரமாட்டா, அதுக்கு நான் கேரண்டி. நான் வர வரைக்கும் நீ வேற எங்கேயும் போகாதானே, இங்கே இரு அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத வேற வெளியே கார்லேருந்து ஒருத்தன் வேற ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் மாரியோட அம்மாவும் வேற வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டில் யாருமே இல்லை, எப்போ பார்த்தாலும் இந்த வீடு ஜிலோன்னு இருக்குது. எல்லாரும் ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. அட்லீஸ்ட் இன்றைக்கினா ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்ட்டு வேற ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே மாறி எடுத்துகிட்டு வந்து வச்ச சிடி டெக்கை வேற பார்த்துருவாங்க. இதை பேர் எப்படி மறைச்சி வச்சுட்டு போயிருக்கா, ஒரு விஷயத்தை எடுத்தால் அந்த இடத்துல வைக்க மாட்டா திருப்பி, இவளுக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்ட்டு வேற புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம் இதுக்குள்ளே என்ன கேசட் இருக்கிற மாதிரி இருக்குது, ஒர்க் ஆகலையா என்ன அப்படின்ட்டு வேற செக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் போக்ஷில் வேற நம்ம கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வேற போட்டு வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருப்பா. இங்கே பாரு போக்ஷில், எனக்கு படிப்பு சுத்தமாக வரவே மாட்டுது, நான் படிக்கிறத விட்டுட்டுமா அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பான். படிப்பை விட்டுட்டு என்னடா பண்ண போகிற நீ அப்படின்ட்டு வேற கத்த ஆரம்பிச்சிருவா. நீ கூட தான் முழுசாக படிக்கல, ஆனால் படிக்காமே நீ இப்போ நல்லா தானே இருக்க, அதேமாதிரி நானும் நல்லா இருக்கேன், நீ ப்ளீஸ் எனக்கு படிப்பெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு வேற இவனும் புலம்ப ஆரம்பிச்சிருவான். நீ இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற அடிக்க துரத்துவா. உடனே ஜோடாமாவும் உள்ளே வந்துடுவாங்க. மரியாதையே உட்கார்றா, எங்கே ஓடுற, திருப்பி ஆரம்பிச்சிரியா நீ, உன்னோட அக்கா ஆல்ரெடி உன்னால் நிறைய பிரச்சனைகளெல்லாம் போய் மாட்டி இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கா, திருப்பியும் ஓட ஆரம்பிக்கிறியா, நான் வெளியேருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்போ உன் கையில் 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று நீ லூயிஸ் மாரி ஒரு வாழ்க்கையை வாழுறது, இன்னொன்று என் பையன் ஜோ மாரி ஒரு வாழ்க்கையை வாழுறது, இதில் நீ எதை சூஸ் பண்ண போகிற அப்படின்ட்டு வர கேட்பாங்க. உடனே இவனும் நான் லூயிஸ் மாரி வாழணும்னு தான் ஆசைப்படுவேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். ஆசைப்படுறல, அப்போ அதேமாரி நீயும் கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அவனுக்கு ஒன்றும் சும்மா அந்த கம்பெனியை தூக்கி கொடுக்கல, அவன் ஃப்ரான்ஸ் போய் பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கான், அதனால தான் இப்போ அவன் டேரக்டராக இருக்கான். அப்போ நீயும் நல்லா படிக்கணும்ல அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. அப்போனா நான் ஜோ மாதிரி லூயிஸ்க்கு டிரைவராகவே இருக்கேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். உடனே உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடும். ஏன்டா நானும் போனால் போது சின்ன பையன் பார்த்தா ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்க, மரியாதையே நீ படிக்கிற, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு வர மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே போக்ஷலும் நாளைக்கு நான் கம்பெனி ட்ரிப்பாக போகிறேன், நீங்கள் கொஞ்சம் இவனை பார்த்துக்கிறீங்களா அப்படின்ட்டு வர போட்டு கொடுத்துருவா. ஐயோ வேணாம் அப்படின்ட்டு வர நம்ம கதற ஆரம்பிச்சிருவான். போக்ஷல் நீ எதுவும் கவலையே படாத, நீ போயிட்டு வா, அதுக்குள்ளே இவனை ஒரு நல்ல பையனை நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோவோட அம்மா வேற பயங்கரமாக முறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போதைக்கு கொஞ்சம் அந்த குச்சியை மட்டும் எட அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. அவ்வளோதானே, இருந்தாங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற எடுத்து கொடுத்துருவா. இப்போ நீ ஒழுங்காக நல்ல பையனாக படித்து எல்லாத்தையும் என்கிட்ட சொல்கிற அப்படின்னு வேற மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பக்கம் கிம்மோ அந்த ட்ரெஷர் பாக்ஸை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. லூயிஸ் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கா, நீங்கள் அங்கே தான் வச்சிங்களா அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பாரு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, பூசான் வீட்டில் தான் நான் வச்சேன், இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, பாருங்கள் உங்களுக்கு கருவளையெல்லாம் வந்துடுச்சு அப்படின்ட்டு வர சொல்லுவான். உண்மையாக சொல்கிறீங்க அப்படின்ட்டு வர கிம்மும் கேட்டுட்டு இருப்பாரு. நாளைக்கு நான் ஆஃபீஸ் ட்ரிப் போகிறேன், ஸோ அது முடிச்சுட்டு நானே பூசானுக்கு போயிட்டு வீட்டில் தேடி நான் அந்த ட்ரெஷர் பாக்ஸை கொண்டு வரேன், நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவான். லூயிஸ் வேறு போக்ஷல் ஞாபகமாகவே இருக்கும், ரொம்ப வேற மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவள் என் கூடயே இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக வேறு போக்ஷலுக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவான். போக்ஷல் தூங்கிட்டியா என்ன, பேசாமல் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா, நம்ம 2 பேரும் எப்போவுமே ஒரே வீட்டில் ஒன்றா இருக்கலாம்ல அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். அடப்பாவி உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா என்ன அப்படின்ட்டு வேற கேட்பா. ஆமாம் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்காதா என்ன அப்படின்ட்டு வேற கேட்பான். நாளைக்கு நீ எல்லா காம்படிஷன்லேயும் ஜெயிச்சனா நான் உனக்கு நாளைக்கு சொல்கிறேன், அதேமாரி உனக்கு ஒரு கிஃப்ட்டும் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு வர சொல்வா. என்ன கிஃப்ட்டு அப்படின்ட்டு வேற கேட்பான். அது சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு வேற பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருவா. சரி ஓகே நீ கிஃப்டெல்லாம் நாளைக்கு கொடு, இப்போ எனக்கு ஒரே ஒரு கிஸ் தரியா அப்படின்ட்டு வேற கேட்பான். அடப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற போக்னம் தூங்கிட்டானா அப்படின்லாம் வேற எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பான். உடனே ஃபோனுக்கு கிஸ் பண்ணிவிட்டு வெக்கத்தில் வேற படுத்துக்கிட்டு இருப்பான். என்னாச்சு இவளுக்கு ரிப்ளையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லூயிஸ் வேற வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஒரே ஒரு கிஸ் தானே கேட்டோம், அதுக்கே இவ்வளோ நேரம் அக்கறா அப்படின்னு சொல்லிட்டு இவனை வெயிட் பண்ண முடியாமல் பட்டுன்னு வேற கால் பண்ணுறான். என்னடா கால் பண்ண, இப்போ தானே கொடுத்தேன் அப்படின்ட்டு வேற சொல்வா. நீ எங்கே கொடுத்த, நான் கிஸுக்காக தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் லூயிஸை யோசிச்சு பார்த்துட்டு ஓஹோ நீ ஃபோனுக்கு கிஸ் பண்ணிட்டியா அப்படின்ட்டு வேற சிரிக்க ஆரம்பிச்சிருவான். போக்ஷலும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு வேற சிரிச்சுக்கிட்டு இருப்பா. உடனே லூயிஸும் இவளுக்கு ஃபோனில் எப்படி
கிஸ் பண்ணோன்னே தெரியல, நம்ம தான் சொல்லி தரணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற கிசி சிம்பிள்ஸ்லாம் வேற அமுச்சு விட்டுட்டு இருப்பான். இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற சொல்லி கொடுப்பான். 2 பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டு ஜாலியாக வேற தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் டே எல்லாரும் பிஸ்னஸ் ட்ரிப் வேற வந்திருப்பாங்க. அந்த இடம் வேற செம்ம சூப்பராக இருக்குமா, எல்லாரும் வாயை பொழந்து வேற பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கூட கிம்மோ வேற வந்திருப்பாரு. ஐயோ கூட இருந்தாங்கன்னா செமையாக இருந்திருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வேற ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. லீ தான் இல்லை ஈவெண்ட்ஸை வேற ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இப்போ நம்ம கோல்ட் லைனோ ஷின்ஷிங் லைனோ இப்போ மர்ஜ் ஆக போகுது. அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக சில காம்படிஷன்லாம் நான் நடத்த போகிறேன், எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவார். உடனே நம்ம சாவும் லூயிஸும் ஒரே மாதிரி ட்ராக் சூட் வேற போட்டுக்கிட்டு இருப்பாங்க. லூயிஸும் சும்மா இல்லாமல் நான் தான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, ஃபர்ஸ்ட் எடிஷன் போடுற தகுதி எனக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு வேற சீன் போட ஆரம்பிச்சிருவான். உடனே லீயும் வந்துட்டு ஆமாம் சார் உங்களுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஜால்ரா அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. உடனே அந்த காப்பி கட் பையனும் வந்துட்டு உங்ககிட்ட இப்படி இந்த ட்ராக் சூட் அன்னைக்கு பிஸ்னஸ் அப்போ நீங்களும் எங்கள் கூட தானே இருந்தீங்க, எப்போ வாங்கினீங்க அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பான். உடனே கிம்மோ வந்து பக்கத்தில் நின்றுட்டு இருப்பான். லூயிஸ் பார்த்தோன்னே செம்ம டென்ஷன் ஆகிடுவான். கிம் திருப்பி என்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ நான் ஃபாலோலாம் பண்ணல, சாரோமன் தான் கூட அமிச்சாங்க அப்படின்ட்டு வேற சமாளிக்க ஆரம்பிச்சிருவாரு. உடனே ஜாக்லினோ ஆமாம் யார் அந்த பெரியவர் கூடியே சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு வேற கேட்பா. உடனே மாரியும் அவர் லூயிஸோட பர்சனல் அசிஸ்டன்ட் கூடியே தான் இருப்பார் அப்படின்ட்டு வேற சொல்லுவா. உடனே சங்கம் இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான விஷயம்லாம் உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியுது மாதிரி, உங்கள் அப்பா தான் நம்ம போர்டு மெம்பர்ஸில் யாராவது ஒருத்தவங்களா என்ன அப்படின்ட்டு வேற கேட்பாங்க. நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ அப்பா யாருன்னே வேற சொல்லாமல் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பா. லூயிஸும் சும்மா இல்லாமல் சாவை போட்டு வெறுப்பேற்றிக்கிட்டே இருப்பான், நான் தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு. சாவும் வேற பயங்கர கடுப்பில் இருப்பார், இவன் தொல்லை தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே காம்படிஷன் வேற ஆரம்பிச்சிடும். சரி ஓகே ஃபஸ்ட்டு கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் டீம் பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு சீட் எடுங்க அப்படின்ட்டு வேற லீயும் சொல்லுவார். எல்லாரும் ஆளாளுக்கு ஒவ்வொரு சீட்டு வேற எடுப்பாங்க. நம்ம லூயிஸ் வேற டீம் 1 இருப்பான். சரி நான் டீம் 1, என் டீம்லாம் யாரு அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பான். அதேமாரி சாவும் நான் டீம் 2, என் டீம்லாம் யாரு, என் பின்னாடி வந்து நில்லுங்க அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பாரு. ஆல்ரெடி 2 பேருமே கோல்டு வார் வேற போயிட்டு இருக்குமா. இதில் என்ன ஒரு பெரிய ட்விஸ்ட்னா போக்ஸில் வேற சாவோட டீமுக்கு போயிடுவா. லூயிஸ்க்கு வேற செம்ம கடுப்பாக இருக்கும். உடனே லீயும் எல்லா மேட்சோட ரூல்ஸ் எல்லாம் வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஃபைனலாக எந்த டீம் ஜெயிக்குதோ அந்த டீம் வந்து எந்த வேலையும் பண்ண தேவையில்ல, தோக்குற டீம் டிஷ்ஷெல்லாம் வாஷ் பண்ணணும் அப்படின்ட்டு வேற சொல்லுவார். ஃபஸ்ட்டு காம்படிஷன் வேற ஸ்கிப்பிங் காம்படிஷனு. டீமில் இருக்க எல்லாருமே வேற ஒன்றா வேற குதிக்க ஆரம்பிக்கணும். ஒருத்தராக வந்து கரெக்டாக வேற குதிக்க ஆரம்பிப்பாங்க. கடைசியாக தான் நம்ம லூயிஸும் வருவான். குதிக்க முடியாமல் அப்படியே பயந்து வேற வெளியவே நின்றுக்கிட்டு இருப்பான். போக்ஸில் எனக்கு பயமாக இருக்குது, இது எப்படி குதிக்கணும்னே தெரியல அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பான். உடனே போக்ஸிலும் நான் சொல்லும் போது குதி அப்படின்ட்டு வேற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருப்பான். உடனே சாவும் நீ எதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு வேற அவளை டக்குன்னு ஆஃப் பண்ணிவிடுவார். சரி ஓகே இப்போ குதி அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக வேற சிக்னல் காட்டுவாங்களாம். அவளை பார்த்துட்டு கரெக்டாக வேற லூயிஸும் குதிக்க ஆரம்பிச்சிருவான். அந்த டாஸ்க்கை டீம் 1 வேற கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட் டீம் 2 டர்ன் வேற வரும். எல்லாரும் ஒருத்தராக கரெக்டாக வேற குதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு போக்ஸில் தான் வந்து கரெக்டாக குதிக்க ஆரம்பிப்பா. ஃபைனலாக தான் வந்து நம்ம சாவும் குதிக்க ட்ரை பண்ணுவார். ஆனால் அவருக்கு எப்படி குதிக்கணும்னே தெரியாதான், அப்படியே மறண்டு போய் வர நின்றுக்கிட்டு இருப்பாரு. என்ன பார்க்குறீங்க சீக்கிரம் குதிங்க அப்படின்னு சொல்லிட்டு லூயிஸும் வேற பயங்கரமாக டென்ஷன் பண்ணி விட்டுருவான். சாவும் டென்ஷன் தாங்க முடியாமல் தப்பாக வேற குதிச்சிருவாரு. மொத்த டீமே வேற கொலாப்ஸ் ஆகிடுமா. டீம் 2 வேற தோற்றுரும். டீம் 1 வேற செம்ம ஜாலியாக வேற குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தடுத்த கேமில் யார் ஜெயிச்சா ஃபைனலாக எந்த டீம் டிஷ்ஷை வாஷ் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக்கும், சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then bye bye friends.